டுடே என்ன பார்க்க போறோம்னா நியூ இயரை பத்தி தான் பார்க்க போறோம். நியூ இயர் எப்படி வந்துச்சு, நியூ இயரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓகேவா, நான் எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி சூரஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். ஸோ டெய்லி வரும் வீடியோ. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா. நியூ இயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நியூ இயர் வந்து கிரெகோரியன் காலண்டர் இருக்கு, அந்த காலண்டரை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஜனவரி 1 ஓகேவா. அதாவது இந்தியாவில் எல்லா நாளுமே கைஸ் ஒரே மாதிரி நியூ இயர் கிடையாது. எல்லா நாட்டிலையும் வந்துட்டு ஒரே டைம், அதாவது 12 o'clock தான் எல்லாரோட நாட்டிலையும் நியூ இயர் ஓகேவா. ஆனால் எல்லாருக்குமே டைம் ஜோன் அதே மாதிரி இருக்காது ஓகேவா. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நியூ இயர்னு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் தமிழ் புத்தாண்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒவ்வொரு நியூ இயர்னு கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. நம்ம தமிழ் புத்தாண்டு அவ்வளோக்கும் பீப்புள்ஸ் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்களான்னு தெரில. மேக்ஸிமம் நான் பார்க்குற ஒரு சிலர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கோயிலுக்கு போனால் விஷ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நியூ இயர் எப்படி ஹிஸ்ட்ரி, அதோட ஹிஸ்ட்ரி, நியூ இயரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, கிரெகோரியன் காலண்டர் பாப் கிரெட்டோரிங்கிறவர் வந்து 1582ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்து ஜூலியன் கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 1 தான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேவா. ஸோ அதில் தான் வந்து நியூ இயர் கொண்டாடுறோம். நீ எப்பவும் போல ஜனவரி 1 கொண்டாடுறேன். அதாவது ஜனவரி 1 ஏன் ஸ்டார்ட் ஆனிச்சு, ஏன் டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். கேட்கறது ஒரு நல்ல கொஸ்டின் தான். நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். ரோம் எம்பையர் காலத்துல வந்துட்டு ஜூலியஸ் சீசர் தான் வந்துட்டு இந்த 46 BCE காலண்டரை வந்துட்டு மாத்தி ஜூலியன் காலண்டர் அப்படிங்கிற ஒரு காலண்டரை கொண்டு வந்தாரு. ஸோ அதுல வந்து ஜனவரி 1 தான் வருட தொடக்கமா அவரு கொண்டு வந்தார் ஓகேவா. ஸோ அவர் வந்து ஜனவரி 1 தான் நியூ இயரா கொண்டாடணும், அதாவது அதான் புது வருஷம். ஸோ அதுல இருந்து அடுத்தடுத்த வருஷம் ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும் அது. அதுக்கப்புறம் 1582 கிரெகோரி சீர்திருத்தம் ஓகேவா. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் கிரெகோரியன் கேலண்டர் மூலம், ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அந்த கிரெகோரியன் கேலண்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அப்படியே ரெண்டுக்கும் சேமா வந்து ஜனவரி வந்துட்டு அப்படி அந்த ஜனவரி இதுல அப்படி தூக்கி வச்சுட்டாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நியூ இயர் வந்து ஒரு வேர்ல்டு வைடு வந்துட்டு கொண்டாடுற ஒரு செலிப்ரேஷன் ஓகேவா. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ 11:59 நைட்டு கவுண்ட்னு வச்சு, ஸோ 12 o'clock அப்போ வானவெடிக்கை, ஃபயர் ஒர்க்ஸ் ஓகே, மிட் நைட் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் கவுண்டர் வச்சு. ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து நியூ இயர் என்பது ஒரு நாள் மட்டும் இல்லை ஓகேவா. அதாவது பல நியூ இயர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ் புத்தாண்டு இருக்கு, உக்காடி, குடிபட்வா அப்படிங்கிறது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஸோ அங்கே ஒரு புத்தாண்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பொங்கல், மாட்டு பொங்கல் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம விவசாயத்துக்காக கொண்டாடுறது ஓகே. ஸோ அந்த புத்தாண்டு, ஸோ இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சீன புத்தாண்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, லூனார் நியூ இயர், சூரிய சந்திரகிரகணம் அந்த கேலண்டர் ஓகேவா. ஸோ அந்த கேலண்டர்ல இந்த சீன புத்தாண்டு இருக்கு. ஸோ February 17, 2026 ஆரம்பிக்கும் ஓகேவா. இதுக்கான நேம் வந்து ஃபயர் ஹார்ஸ், அப்புறம் ஹியர்ஸ் ஆஃப் தி ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரபலமா எந்த நாட்டிலடா சூர்யா வந்து ரொம்ப பெருசா அந்த நியூ இயர் கொண்டாடுவாங்க, செலிப்ரேஷன்லாம் ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னா லண்டன், நியூயார்க்ல ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகே. வேர்ல்டுலயே நியூ இயர் ஃபர்ஸ்ட் கொண்டாடுற நாடு எது அப்படின்னா கிரிபாட்டி ஓகேவா. அதாவது ஸ்பெசிபிக் ஓஷன்ல இருக்குது. இங்கதான் ஃபர்ஸ்ட் உலகத்திலே முதல் நியூ இயரே வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால வரும். அடுத்து கடைசியா ஓகேவா, கடைசியா எந்த நாட்டுக்கு வரும்னா ஹவாய் நாட்டுக்கு தான் கடைசியா வரும். அதாவது ஒரே நேரத்துல வந்து உலகம் முழுக்க வந்து நியூ இயர் இருக்காது. அதாவது 12 டைம் ஜோன்ஸ் இருக்கு, சாரி 24 டைம் ஜோன்ஸ் இருக்கு. அதனால 24 மணி நேரமும் நியூ இயர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நாள் ஃபுல்லாவே வேர்ல்டு வைட்ல வந்துட்டு ஃபுல்லா செலிப்ரேஷன் தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூ இயர் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் ஓகே. நியூ இயர் வரப்போகுது கரெக்டா, நான் சொல்றேன். நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப அமைதியான நாள், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் விஷ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துடும். ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும். வெளியே போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட வெளியே போங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த விஷிங் வந்து உங்களை இன்னும் நல்லா சேஞ்ச் பண்ணும். நீங்கள் ஒருத்தட்ட விஷ் பண்ணி பாருங்களேன், பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நியூ இயர்க்கு நீங்கள் விஷ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு புது ஒரு எனர்ஜியவே கிரியேட் பண்ணுங்க உங்கள் பாடியில். ஸோ நியூ இயர் ஃபுட்ஸில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை நான் சொல்கிறேன்.
ஸ்பெயினில் வந்து கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா நியூ இயர் அன்னைக்கு சாப்பிட்டோம்னா 12 கிரேப்ஸ் சாப்பிடணுமா, சாப்பிட்டா 12 மாதமும் லக்காக தான் இருக்குமாப்பா. ஓகேவா, ஸோ இது ஸ்பெயின் நாட்டில் ஒரு நம்பிக்கை. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் யூஎஸ்ஏல பிளாக் ஐடி பீஸ். ஓகே, அதோட மீனிங் எனக்கு சரியாக தெரில. ஸோ இது சாப்பிட்டா மணி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த வருஷம் இருக்குமா, ஸோ இல்லாமல் போவாதான் இருந்துக்கிட்டே இருக்குமா உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் டிஷ்ஷஸ், இது நம்ம ஊர்லேயே இருக்கிறது, சக்கரை பொங்கல், ஸ்வீட் சாப்பிட்றது, இதை சாப்பிட்டா லைஃபே ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ அந்த வருஷமே ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு பேசிக்காக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா, ஸ்வீட் சாப்பிட்டா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நியூ இயர் விஷஸ் வந்து நான் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நியூ இயர்னு சொல்லும் போது ஹாப்பி நியூ இயர். ஓகேவா, ஸோ அது வந்து நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலை க்ரியேட் பண்ணும், ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கலாம், வலி இருந்திருக்கலாம் இந்த 2025, இந்த 2025 நமக்கு எப்படி இன்மால்ட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்து வரப்போகிற வருஷம் வந்து கண்டிப்பாக நல்லதாக தான் அமையும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த 2025 வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நிறைய சண்டை வந்திருக்கும், நமக்கு பிடிச்சவங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யார் கூட இருக்கட்டும். ஸோ நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள். ஸோ அது பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். கண்டிப்பாக எல்லார்ட்டையும் நியூ இயர் விஷ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் நேரடியாக விஷ் பண்ணுங்கள். அந்த சேட்டில் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ நேரில் போய் விஷ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபோன் கால் பண்ணி விஷ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க மனசில் ஒரு நல்ல விஷயத்தை க்ரியேட் பண்ணும். அப்புறம் நான் முன்னுமே சொன்ன மாதிரி நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அது ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து நிறைய கோலை செட் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 விஷயம். ஓகேவா, நடக்காத விஷயத்த கூட நம்ம எழுதி வச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நடக்கிற மாதிரி இருக்க விஷயத்த நீங்கள் நிறைய விஷயம் பண்ண வேணாம். ஓகே, ஒரு 2-3 விஷயம். ஓகே, மினிமம் 5 விஷயம். ஏன்னா உங்களால் முடியும்னு நினச்சி பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம புதுசாக தான் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த பண்ணோம்னா நமக்கு டைமே இருக்காது. நான் என்ன ப்ரோ சும்மா தானே இருக்கேன் சூர்யா அப்படின்னு நீங்கள் நான் சொன்னீங்கன்னா, இருந்தாலும் நமக்கு அந்த செகண்டுக்கு வேலை வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து கம்மியாக வந்து கோலை செட் பண்ணிக்கோங்க, ரியலிஸ்டிக்கான டார்கெட்டாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு நடக்காத விஷயத்த வந்து ரெசல்யூஷன் வைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு இந்த வருஷத்துலேயே வந்துட்டு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு வைக்கணும்னு சொல்ல விஷயம். அதுக்காக எஃபர்ட் போடணும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த எஃபர்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ வந்துட்டு அன்ரியலிஸ்டிக் டார்கெட்லாம் வைக்காதீங்க. ஸோ நடக்கிற மாதிரி என் டார்கெட்டாக இருக்கணும். இல்லை நடக்காத விஷயமா இருந்தால் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சிடும். உங்களுக்கே தெரியும் பார்த்த உடனே இதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு. ஸோ கனவுல நம்ம வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் வந்து ரெசல்யூஷன் செட் பண்ணும்போது அது நடக்கிற மாதிரியா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளின். கண்டிப்பாக ரெசல்யூஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிறது காரணம் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது. அதனால் டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது வந்து உங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜாப் போகணுன்னு நினைப்பீங்க. அப்புறம் இப்போ இந்த வருஷம் கம்மிங்கில் வந்துட்டு முடிய போகுது இல்லையா, 12th படிக்கிற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் முடியுது. ஸோ அடுத்து என்ன பிளான், அடுத்து என்ன உங்கள் கெரியர் கோல், அதெல்லாம் வந்துட்டு இப்போவே கிளாரிட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்கில் லேர்னிங் பண்ணிக்கோங்கப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொல்கிறது கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு தேவை, எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் தேவை. ஏன்னா நான் காலேஜ் தான் படிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு மேனிட்டரி கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜாப் போகணுன்னா இதெல்லாம் மேனிட்டரி. உங்களும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கற்றுக்குங்க. என்னால் கிளாஸ் போக முடியல சூர்யா அப்படின்னா கூட ஆன்லைனில் நிறைய விஷயம் நமக்கு ஃப்ரீயாகவே கோர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா, இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நான் வந்து என்னோடய கரியரில் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும். கண்டிப்பாக இதை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூர்யா ஜெய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ பாய் கைஸ், பாய். இவ்வளோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.